படம் பார்க்க வந்தோம். உள்ள போனது பாத்தீங்கன்னா ஐயோ ட்விஸ்ட் டைரக்டர் அப்படியே ஒவ்வொரு இன்ச்சா செதுக்கி இருக்கா சார். கடைசி எண்டு கார்டு போடுறவங்க படம் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த படத்தை காமிக்கிறாங்க. உண்மையிலே சொல்றேன் சார், லெஜண்ட் சரவணன் சாருக்கு இந்த படம் தமிழ்நாட்டு மட்டும் இல்ல உலகம் பூரா வரும் சார். முதல்ல அண்ணாச்சிக்கு ஒரு வணக்கத்தை போடுவான். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் அசால்ட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் எல்லா விஷயமும் பக்காவா இருக்கு. பின்னாடி என்னென்ன நடக்குன்னு அடுத்தடுத்து எதிர்பார்ப்பு நிறையா இருக்கு. இந்த படம் வந்து வெற்றி படம் ஆகணும். அண்ணாச்சிக்கு இன்னும் அடுத்து நிறைய படம் கிடைக்கணும். வாழ்த்துக்கள் அண்ணாச்சி. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எங்கேயுமே போர் அடிக்கல. நம்ம வந்து என்ன அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம யோசிக்கிற காண்டி நல்லா அதிகமாக பண்ணியிருக்காரு டேரக்டர். இந்த டேரக்டர் நல்ல ரீசெண்டாக நல்லா இருக்கு. அடுத்து என்னன்னு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கதை நல்லா இருக்கு. ஒரு அசால்ட்டு சும்மா லேசாக ஒரு இது காய மாதிரி தான் இருக்கு. ஆனால் அது அடுத்தடுத்து பெரிய பெரிய விஷயமா ஆகுது. அது யார் லீடரு யார் கண்டுபிடிக்கிறது. ஆனால் ஒய்ப்பை கொள்றாரு. அது வந்து ஒய்ப்பு கொள்றது வந்து எதுக்கு கொள்றாருன்னு தெரியல. ஆனால் அது பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனால் அது எல்லாமே மொத்தமாக காமிச்சிருக்காரு. அடுத்து 2 வருது. இதை காட்டி நல்லா பிரம்மாண்டமா இருக்கும். அண்ணாச்சிக்கு ஒரு வணக்கம். படம் நல்லா இருக்கு, தரமா இருக்கு. எதிர்பார்த்ததை காட்டி நல்லா எடுத்திருக்காங்க. வேற எந்த படம் இந்த அளவுக்கு எடுத்தது இல்லை, அந்த அளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. ஆக்டிங்லாம் நல்லா, அது வந்து இந்த பழைய மாதிரிலாம் இல்லை, இந்த தடவை கொஞ்சம் நல்லா வித்தியாசமா நடிச்சிருக்காப்புல. நல்லா இருக்கு, தரமா இருக்கு, பார்க்கலாம். செகண்ட் பார்ட் வந்தாலும் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. படம் செம்மையா இருக்கு. மெட்டீரியல் இருக்காப்புல செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்குங்க படம். அடுத்தடுத்து இருக்கு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். மெசேஜ் நிறையா இருக்கு. இது வந்து வித்தியாசமான கதை, சூப்பர் கதை. இந்த கதையை வந்து இப்போ இந்த ட்ரிப் தான் பார்க்குறேன். எந்த படத்துல இல்லை இந்த கதை. வித்தியாசமான கதை. ஆனால் படம் அடுத்த ஷோக்கு வரப்போறேன் ஃபேமிலியோட. ஆமா, அந்த அளவுக்கு இருக்கு. அடுத்த லெஜண்ட் அண்ணனுக்கு சிவகார்த்திகேயன் தான் போட்டியே தமிழ் சினிமால. அடுத்த சிவகார்த்திகேயனே ஒரு மாதிரி தான் படம் சூப்பரா இருக்கு. லெஜண்ட் அண்ணன் வயலுக்கடா கொடூரமா. படம் நல்லா இருந்துச்சு. முதல்ல விட இந்த படம் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. முதல் படத்துக்கு இந்த படம் நல்லா வந்திருக்கு. அடுத்தடுத்து வரவேற்பு இருக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மதுரையில் ஒரு பெரிய லெஜெண்டா படம் ஹீரோ அடிக்க நினைச்சாரு, அதே மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து லீடர் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். படம் முதக்கி இப்போ இந்த படம் சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ட்விஸ்ட் தான் சூப்பரா இருந்துச்சு. எதிர்பார்க்காதெல்லாம் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. லாஜிக் மிஸ்டேக் உள்ள எல்லாம் பக்கவா தான் போச்சு. முதல் படத்துக்கு இந்த படம் நல்லா இருந்துச்சு நினைக்கிறேன். லாக் இல்லாமல் இருக்கு. படம் ஓகே தான், சூப்பரா இருக்கு. மதுரையில் லீடர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ணன் லெஜண்ட் சரவணன் சார்பாக அவருக்கு நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி மாலை மரியாதை செஞ்சு இப்போ படம் வெற்றியானதுக்கு அப்புறம் தான் கேக்கே வெட்டுறோம். அப்போ பார்த்தீங்க வெற்றின்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு இன்னைக்கு மதுரை கோபுரம் சினிமாஸில் 3 ஸ்க்ரீன்லையும் 1130 சீட்டை ஃபுல் பண்ணி அந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. பெண்கள், ஆண்கள், முக்கியமாக குழந்தைகள்லாம் படத்துக்கு வந்திருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே படம் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நான் கூட நினச்சோம் சரி ஏதோ ஒரு சாதாரணமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அவர் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. நான் நிறையா ட்ரிப் சென்னைக்கு போகிறப்பெல்லாம் சொல்லுவார், அப்போல்லாம் நம்பலை. நான் இது வரைக்கும் லெஜண்ட் சார் சரவணனை வந்து ஒரு 20 ட்ரிப் மீட் பண்ணியிருக்கேன். நாங்கள் அங்கேருந்து மதுரையில் வந்தோம்லாம் நினைக்க மாட்டார். அவர் பக்கத்தில் இருந்த மாதிரி என்னை கட்டி தான் பிடிப்பார். கட்டி பிடிச்சி தான் ஃபோட்டோவே எடுப்பார். அந்த அளவுக்கு அவர் ரியல் ஹீரோ. நாங்கள் பட்டமே கொடுத்துட்டோம், ரியல் ஹீரோன்னு கொடுத்துட்டோம். அவர் நினச்ச மாதிரி மதுரை அசத்தணும்னு சொன்னார். அந்த அளவுக்கு அசத்தி இருக்கும் அந்த தேட்டரில். பார்த்துங்க எவ்வளோ பெரிய கட் அவுட்டு. ஒரு எந்த நடிகருக்கு இல்லாத வரவேற்பு கண்டிப்பாக இவருக்கு இருக்குன்றதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். நான் தான் மதுரை மாநகர் மாவட்ட ஒருங்கிணைந்த தலைவராக ரைட் சுரேஷ். ஆமாம், பார்ட் 2 வேற வருது. முதலே செமையாக இருக்கு. ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இருக்கு. இதுக்கு மேலே இருக்கு. ஏன்னா 2வது படத்தில் இவ்வளோ வரவேற்பு கொடுக்குறது அது எந்த நடிகர் சாக்தி இருக்காது. ஆக்ஷன் கிளப்பிட்டாங்க. ஆக்ஷன்லாம் உண்மையிலே பிரம்மாண்டமாக. இப்போ 2, அடுத்து லீடர் 3. அது லீடர் வரும். நல்ல கருத்து. அதாவது ஒரு அப்பா மகா சென்டிமெண்ட். அந்த அளவுக்கு ஒரு பிள்ளைக்கு, அதாவது நாட்டுக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல பூரா ஒரு பிள்ளை அப்பா மகா எப்படி சென்டிமெண்ட் கொண்டு வரணுமோ அந்த மாதிரி கொண்டு பெண்களை கவர்ந்திருக்காரு. 2வது செகண்ட் ஸ்பாட்ல வந்து நாட்டுக்கு சேவை செய்யற மாதிரி ஒரு சீனை வச்சு இது இப்போ உள்ள இளைஞர்களை கவர்ந்திருக்காரு. அந்த அளவுக்கு படம் மிக பிரமாண்டமா வந்திருக்கு. நல்லா இருக்கு படம். நாங்கள் அண்ணன்ட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். நான் போன வாரம் தான் சென்னைக்கு போனேன் ஆடியோ லான்ச்சில். அப்போ சொல்லிட்டு தான் வந்தேனே மதுரை மிரட்டும்னே அப்படின்னு சொன்னேன். நான் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல மிரட்டும்னு. அவரு சொன்னார் படம் வேற லெவலில் இருக்கும்டாரு. நான் அப்போ கூட நம்பலை அவர் அண்ணன் சொன்னப்ப. எங்கள் மாநிலத்தில் ஒரு முத்துத்துறைன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். நாங்கள் மதுரை கிளப்ப போகிறோம்னு சொன்னோம். அதே மாதிரி கிளப்புவோம் கண்டிப்பாக. அவர் இந்த படம் இதுக்கு வர்றாரு.
அதனால அவர் வர்றப்ப இதுக்கு மேல நான் கிளப்புவோம்னு சொல்லி கண்டிப்பா வர்றாரு. மதுரைக்கு வர்றாரு, வர்றேன்னு இருக்காரு, சொல்லியிருக்காரு. வந்த உடனே உங்களை பூரா சந்திக்கிறேன். மதுரை ராமநாதபுரம் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியா மூவியாக தான் நான் பார்க்குறேன். படத்தினுடைய RR வேற லெவலில் இருக்குது. படம் A to Z வந்து அந்த டைரக்டர் கொடுத்துருக்கிற அந்த லீடு சீனு கண்டினியூட்டி இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதாவது ஃபைட்டு மூவ்மெண்ட் எல்லாம் இது வந்து உண்மையிலே ஒரு பேன் இண்டியா மூவி தான். நான் வந்து ஒரு விளம்பரத்துக்காகவோ யாரும் சொல்லலை. நான் ஒரு 35 வருஷமாக சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறதுனால என்னுடைய கேரியரில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய அளவில் அவருக்கு பேர் சேர்க்கும். பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. படம் வந்து போகிற லென்த்து கிடையாது, தேவையில்லாத பாட்டு சீன் கிடையாது, கவர்ச்சி சீன் கிடையாது. ஒரு ஃபேமிலியோட ஒரு குழந்தைகள்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயமாக இந்த படத்தை பார்க்க வேண்டிய ஒரு ஃபேமிலி படமாக நல்லா எடுத்திருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுங்களுடைய என்னுடைய ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. படம் பார்த்த முழு திருப்தி எனக்கு இருக்குது. ரொம்ப நன்றி. சரவணன் சார், லெஜண்ட் சரவணன் சாரோட 2வது படம். டைரக்டர் துரை செந்தில்குமாருக்கு இது 2வது படம். ஆனால் 2 பேருமே கடுமையான உழைப்பை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்துருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இப்போ தான் ரசிகர்கள் பார்த்துட்ருக்காங்க, இனி அடுத்து பொதுமக்கள் பார்ப்பாங்க. பொதுமக்கள் இதே கருத்தை அவங்க மத்தியில் சொல்லுவாங்க. ஏன்னா இது 2 பேருமே ஆக்ஷனில் மிரட்டி இருக்காரு இவர் லெஜண்ட் சரவணன். அதே மாதிரி டைரக்டரும் துரை செந்தில்குமாரும் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு நாட்டுப்பற்றுள்ள படத்தை கொடுத்துருக்கிறாரு. அது போக சென்டிமெண்ட் இருக்குது, காமெடி மட்டும்தான் ஒன்று இல்லை. அது இந்த சைடு வந்து படம் பார்க்குறதுனால அந்த காமெடி அவங்க பூர்த்தி பண்ணிடுறாங்க. படம் நல்ல பெரிய ஒரு மாபெரும் வெற்றி அடைய எங்களது மதுரை மாவட்ட லெஜண்ட் சரவணன் மன்றத்தின் சார்பாகவும் தம்பி ரைட் சுரேஷ் இந்த மாபெரும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அவருக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீ அடுத்து வர்ற நாட்களில் வந்து ஆடியன்ஸ் இன்னும் அதிகமாக வருவாங்க. அப்போயும் நீங்கள் வந்து பேட்டி கேட்கலாம். அப்போ அவங்களும் பேட்டி கேட்கும்போது சொல்லுவாங்க படம் சூப்பர் தான் சொல்லுவாங்க. படம் நல்ல ஒரு மாபெரும் வெற்றி அடைகிற படமாக தான் வந்திருக்கு. கன்ஃபார்ம் அவரு மெசேஜ் என்னன்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய மகளை வந்து எவ்வளவு ஒற்றுமையா பாசத்தோட பாதுகாக்கணும், தன்னுடைய மகளுக்கு என்ன ஆபத்து வருது, அந்த ஆபத்துல இருந்து வெளியேற்றுறது தான் நம்ம டாக்டர் சரவணன் நடிச்சிருக்காங்க. அதுக்கான ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். சமூகத்துக்கு என்ன மெசேஜ்னா, ஒரு தீவிரவாதி வந்து நம்மளுடைய நாட்டை அழிக்க வர்றாங்க. அந்த நாட்டை அழிக்க வர்றது வந்து ஒரு ஹோம் ஸ்காடா, எப்படின்னா நம்ம சொல்லும் ஹோம் ஸ்காட்னா என்னன்னு கேட்போம். இது வந்து ஒரு உயிரை இழந்து ஒரு இராணுவத்தில் பணிபுரிகிற ஒரு இராணுவ அதிகாரி இதுக்கு சீக்கிரட்டா வேலை வைப்பாங்க. அந்த சீக்கிரட் வேலை வந்து தன்னுடைய கட்டிய மனைவியை கூட அவங்க உயிரை இழக்கணும். அந்த இழக்கிற சமயத்தில் ஒரு ஹையர் ஆஃபீஸர் என்ன உத்தரவு சொல்றாரோ அந்த ஹையர் ஆஃபீஸருடைய உத்தரவுக்கு இவங்க கட்டுப்படுறாங்க. அது மாதிரி நம்ம நாட்டுக்குரிய இராணுவ அதிகாரிகளுக்கு ஒரு சல்யூட். தேங்க்யூ. பார்க்க படம் நல்லா இருந்துச்சு. அப்பப்போ ட்விஸ்ட் இருந்துச்சு. நல்லா சின்சியராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. படம் பார்க்க நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க, நல்லா இருக்கு சார். அதாவது கருத்து என்னன்னா சார், அப்பா பொண்ணு பாசம் தான் சார் மெயினான சென்டிமெண்ட். ஆனால் அப்பா பொண்ணு பாசத்துக்கு இடையில எவ்வளோ நடக்குதுங்கிற ஒவ்வொரு சீன்லையும் சீன் பை சீனா ட்விஸ்ட்னே கொண்டு வராங்க. மக்களுக்கு ஒரு இன்ச்சு போர் அடிக்கல சார். இன்டர்வலுக்குள்ள யார் எந்திரிக்கலாம்னு பார்த்துக்கோங்களேன். எண்டு கார்டு போடுறதுக்கு அப்புறம் நாங்களும் ஐயா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் மக்கள் உட்காந்து கை தட்டி தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமான படம் சார். நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சார் உண்மையை பாராட்டலாம் சார். ஆமா, டைரக்டர் வந்து ஒவ்வொரு இதையும் செதுக்கி எடுத்திருக்காப்ல. ஒவ்வொரு சீனையும் பார்த்தீங்கன்னா செதுக்கிட்டாப்ல. ஏன்னா சில படங்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இன்டர்வல் பார்த்து முடிச்ச உடனே வெளியே போயிடுவோம். இங்க பாத்தீங்கன்னா இன்டர்வல்ல படம் முடிச்சு உட்காந்துருக்காங்க மக்கள். ஐயா முடிஞ்சியா போங்க அப்படின்னு சொன்ன பிறகு எழுந்து போறாங்க ஃபுல்லாமே. படம் பாத்தீங்கன்னா எப்படி 100 நாள் தட்டும் ஃபுல்லாது. மதுரையில ஒரு நல்ல படம் வந்திருக்குன்னா இன்னைக்கு தாய் கிழவி கெடுத்து இந்த படம் தான் செம மாசுன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாமே. லீடர் வந்து நிச்சயம் மதுரையை பொறுத்தவரை 100 நாட்கள் ஓடும். இதோட செகண்ட் பார்ட் நாங்கள் எதிர்பார்க்குறோம். டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், லெஜண்ட் சரவணன் சாருக்கு வாழ்த்துக்கள். ஒரு பாப்புலரான படம். ரெண்டாவது எந்த படமும் இந்த படத்துக்கு போட்டியாக வந்து வர முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமையான கதைகளை வந்து திரைக்கதையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆமாம், திரைக்கதை நல்லா தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காரு அண்ணன் லெஜண்ட் சரவணன் அவர்கள். உண்மையிலே இந்த படம் குடும்பத்தோடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கதையும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு புரியல. இன்னும் தாய், அதாவது அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்து போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு படம். உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ரொம்ப சந்தோஷம். மதுரை மாவட்ட புறநகர் செயலாளராகவும் இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் சேர்ந்துருக்கோம். நல்ல சந்தோஷம். படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மக மேல அவ்வளோ பாசமா இருக்கு. ஒரு நாட்டுக்குரிய ஒரு நல்ல படங்களை வந்து
தெரிவித்தது வந்து நம்ம அண்ணன் சரவணன் அவர் தான். ரெண்டாவது, நாங்கள் சென்னைக்கு போனப்ப ஒரு சராசரி ஒரு திருநங்கைகிட்ட எப்படி பழகணும்லாம் இல்லை, ஒரு சராசரி ஒரு சகோதரிகிட்ட ஒரு கட்டி பிடிச்சி பேசுகிற மாதிரி, என்னங்கம்மா ஏதுங்கம்மா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் இதெல்லாம் கேட்டவர். ரெண்டாவது, மதுரையில் என்னுடைய திரைப்படம் வெளியேறுது, அதுக்கு உங்களால் முடிஞ்ச மாஸ்க் காட்டுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு என் தம்பி ரைட்டர் சுரேஷ் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது வந்து என் தம்பி தான். சரிங்களா? மதுரை கோபுரம் சினிமாவில் வந்து எங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவித்து எங்களுடைய ரசிகர் மன்ற சார்பாக அவங்களுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் எங்கள் செல்லூர் பகுதி வாழ் மக்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். எப்பயுமே நாட்டை நேசிக்கிற படம் பண்ணுறவர் வந்து அர்ஜுன் தான் நிறைய பண்ணுவாப்புல. அதுக்கப்புறம் இந்த நாட்டை நேசிக்கிறது எங்கள் அண்ணன் தான். நாட்டை நேசிக்கிற நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் இது பண்ணார், குடும்ப சென்டிமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஜேம்ஸ் பாண்டுக்கு அப்புறம் அடுத்த லெவலுக்கு அண்ணன் போயிடுவார். அண்ணன் லெஜண்ட் சரவணன், அண்ணன் லெஜண்ட் சரவணன், அண்ணன் லெஜண்ட் சரவணன். படம் பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன மாதிரி கதை? சும்மா ரவுடிஸ் ஆக்சன் பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு, போலீஸ் ஸ்டோரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பர் படம், சூப்பர். லெஜண்ட் நல்லா போனார், நல்லா. வேற ஆண்ட்ரியா நல்லா இருந்தாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஜோடியா இல்லை, அவங்க போலீஸாக இருக்காங்க. ஆமாம், தேங்க்யூ. சூப்பர். அடுத்தடுத்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் வெற்றிகரமாக ஓடும். படம் செம்மையா இருக்கு. எல்லாமே பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ஃபைட்டு பயங்கரமா இருக்கு, ஃபைட்டு எல்லாமே பயங்கரமா இருக்கு. செம்மையா கொண்டு வந்திருக்கா. படம் ஓடும், 100 நாள் ஓடலாம், 50 நாள் ஓடலாம். அவ்வளவுதான். சொல்ல முடியல, மனசார சொல்றேன். லீலா 2 வருது இல்லையா? நாட்டுப்பற்று, குடும்பப்பற்று, பிள்ளைகளுக்கு அவர் நல்லா கருத்து சொல்றாரு. அவரு அடுத்து 2 வராரு. இன்னைக்கு 1 2 வராரு. அவரு இன்னும் அதுக்கு மேல இருக்கும். ஓகேவா? சரவணன் அவரை பத்தி சொல்லணும். அவர் முதன்மையிலே லெஜெண்ட் தான். எப்படின்னா, உண்மை, உழைப்பு, உயர்வு. இப்ப இருக்கிற யங்ஸ்டருக்கு எப்படி முன்னேறலாம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவர் தான். ஏன்னா சரவணா ஸ்டோரி இப்போ எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா, இந்தியா லெவல்ல எடுத்துக்கிட்டாலும் சரவணா ஸ்டோரி இப்போ நம்பர் 1 பிராண்டில் தான் இருக்கும். அந்த பிராண்டுக்கு சொந்தக்காரர் அவர் தான். முதல்ல அவர் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாரு. அவங்க அப்பா ஒரு சொசைட்டிக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணமா இருந்தது. வாழ்க்கையில ஜெயிச்சு லெஜெண்ட் ஆயிட்டாரு. இப்ப சினிமாலையும் ஜெயிச்சிட்டாரு. லெஜெண்டுக்கு அப்புறம் இப்ப லீடர்லயும் ஜெயிச்சிட்டாரு. லீடர் அப்படின்ற படம், இந்த படம் நான் என்ன நினைச்சேன், சரி சாதாரண ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தோம். நம்ம எதிர்பார்த்த என்னமோ குஸ்கா தான். பட் அவங்க தலைப்பக்கட்டி பிரியாணி போட்டாங்க. அந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டோரி, வெயிட்டான ஸ்டோரி. டைரக்டர் துரை செந்தில்குமாரோட கருடன், காக்கி சட்டை, கொடி, அதெல்லாம் அது வரிசையில இந்த படம் அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட்ல நிற்கும். லீடர் எப்பயும் லீடர் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அது டைட்டில் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. இன்டர்நேஷனல் லெவலில் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாமே இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கு. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு, நான் ஒவ்வொரு சீன்லையுமே என்னடா எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ட்விஸ்ட் இருக்கே அப்படின்னு. ஏன்னா ஒரு விக்ரம், அப்புறம் ஜெயிலர், அவர் சொன்னது கரெக்டு தான். ஜெயிலர், விக்ரம் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு படம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்படியே பழிச்சிட்டு இந்த படத்தை. மேக்கிங்லாம், சினிமோட்டோகிராஃபி நினைச்சு கூட பார்க்கல. என்ன லோகேஷ் கனகராஜ் படத்தோட ஃபிலிம்ஸை விட தாண்டதே படம் அப்படின்னு. கிளைமேக்ஸ்ல இன்ட்ரோல்ஸ் ட்விஸ்ட் இருக்கணும். ட்விஸ்ட்ல தான் படம் இருக்கு, படத்துல ட்விஸ்ட் இல்லை, ட்விஸ்ட்டுக்குள்ள தான் படம் இருக்கு. அந்த லெவலில் ஒரு நல்ல வெயிட்டான ஸ்டோரியா இருந்துச்சு. அப்போக லீடர்ன்ற கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணுக்கு அப்பாவா இருக்கிறதும், ஒரு ஸ்குவாடுக்கு லீடரா இருக்கிறதும் ஒன்று. ஒரு விதத்தில் நம்ம ரெண்டுமே ஃபேமிலியா சொசைட்டியான்னு வரும்போது யாரை நம்ம சூஸ் பண்றோம், தேசப்பட்டு இருக்கிற ஒரு படமா இருக்கு. ஒரு ராஜென்ட்டு பின்னாடி என்னென்ன இது இருக்கும், ஹிடன் ஸ்டோரி எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்டா இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் பார்க்க வேண்டியது, நம்ம என்னன்னா தெலுங்குலேருந்து வந்தவன தூக்கி கொண்டாடுறோம் தமிழ் சினிமாவில், மலையாளத்து வந்தெல்லாம் தூக்கி கொண்டாடுறோம். இவர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்றாரு. இவரை கொண்டாடுறதுக்கு தமிழ் மக்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக உரிமை இருக்கு. நம்ம மக்கள் கொஞ்சம் மாறணும். நம்மளுக்கு முதல்ல நீங்க நம்ம படத்தை முதல்ல கொண்டு போங்க. கதாநாயகனை எதிர்பார்க்காதீங்க. விஜய், அஜித் அந்த ரேஞ்சில் கதாநாயகனை எதிர்பார்க்காதீங்க. ஒரு கதையின் நாயகனை தேர்ந்தெடுங்க. இப்போ நம்ம மதுரையிலேருந்து சூரி கிளம்பியிருக்காரு. அவரோட திரைப்பயணம் நல்லா இருக்கு. அதே மாதிரி இவரோட திரைப்பயணமும் ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு தேசிய விருது வாங்க போகிறப்போ இவர் இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகும்போது நமக்கு ஒரு பெருமை தான். ஏன்னா நமக்கு முகத்தோற்றங்களை வச்சு எல்லாம் யாருமே தெரியும். ஒரு கதையின் நாயகனா இருந்தா போதும். ஒரு பொண்ணுக்கு ஒரு அப்பா தான் ஹீரோ, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த மாதிரி ஒரு கதைக்கு அந்த கதாநாயகன் தான் ஹீரோ.